2000 3000 வருடங்களா இந்தியா மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் உலகத்துல எங்கேயும் இல்லை. டே பிரகாஷ்ராஜ், இனிமே உனக்கு செருப்படி தான். இந்த ஈனப்பிறவி, இந்த அசிங்கம் பிடிச்ச பிரகாஷ்ராஜ் பைய என்னென்ன பேசுகிறான் பார்த்தீங்களா? சட்ட பாதுகாப்பு மாநாடு அப்படிங்கிற பேரில் ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த மாநாட்டில் யாரெல்லாம் தெரியுமா பேசியிருக்காங்க? இந்த ஈனப்பிறவி பிரகாஷ்ராஜ் பைய, தமிமுன் அன்சாரி, நெல்லை முபாரக்கு, நவாஸ்கனி, அப்புறம் இன்னொரு பக்கம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்த பாதிரியார்கள். அவங்க வந்து கண்ணீர் விட்டு ஐயோ FCRA சட்டம் வரப்போகுது அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க. அதோட சேர்ந்து மதவெறி பிடிச்ச திமுகவோட முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜும் தன்னுடைய பங்குக்கு வன்மத்தை கக்கியிருக்கான். இதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இறுதி வரைக்கும் பாருங்கள். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ இடையூறுகளுக்கு மத்தியில் ஆட்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காரு, அவருக்கு எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். முதல்ல நம்ம நாட்டுக்கு வேண்டாத குப்பையாக இருக்க இந்த பிரகாஷ்ராஜ் பைய, குப்பை பிரகாஷ்ராஜ் பைய என்ன பேசியிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. நாடு இவனுங்க சொல்லுவாங்களே, இந்த திருட்டு பசங்க, எங்களுடைய நாடு அவ்வளோ அற்புதமா இருந்தது, பொன் இருந்தது, அது இருந்ததுன்னு பொய். 2000 3000 வருடங்களா இந்தியா மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் உலகத்துல இந்த அசிங்கம் பிடிச்ச குப்பை, இந்த அசிங்கம் பிடிச்ச குப்பை இந்த பிரகாஷ்ராஜ் பைய. இவனெல்லாம் பிரகாஷ்ராஜ்னு சொல்லவே கூடாது. பாகிஸ்தான் குப்பை, பாகிஸ்தானோட எச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவனுடைய உடம்புல எல்லாம் நம்முடைய பாரதத்தோட ரத்தம் ஓடுனா நம்ம நாட்டை அசிங்கம்னு சொல்லுவானா? நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை அசிங்கம்னு சொல்லுவானா? உலக நாடுகளே, அமெரிக்காவிலிருந்து வல்லாதிக்க நாடுகள் எல்லாருமே நம்ம நாட்டோட பாரத தேசத்தோட கலாச்சாரத்தை இன்னைக்கு போற்றி புகழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம நாட்டில் உட்காந்து நம்ம நாட்டோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த எச்சைகள், இந்த பாகிஸ்தானோட எச்சைகள் கம்நாட்டி பயிலுவ என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இவங்களெல்லாம் விடவே கூடாதுங்க, விடவே கூடாது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை நான் எதிர்த்து நிற்கிறேன், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை நான் வீழ்த்திடுவேன் அப்படின்னு என்னென்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தீங்களா? இப்படி பேசி தான் 2019 தேர்தலில் இந்த எச்ச பிரகாஷ்ராஜ் கர்நாடகாவில் போட்டிட்டான். பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் சாணியில் செருப்பை முக்கி ஓட ஓட விரட்டி அடித்தாங்க. டெபாசிட்டே கிடைக்கல. இந்த கர்மம் பிடிச்ச குப்பைக்கு டெபாசிட்டே கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை நான் வீழ்த்துவேன், நான் என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு இந்த கிறுக்கு பைய பேசுறதெல்லாம் பார்க்கல உண்மையிலேயே கடுப்பாக வருதுங்க. இந்த குப்பை பிரகாஷ்ராஜ் இருக்கான்ல, இவன் வந்து சாதாரண ஒரு நடிகர் அப்படின்னு யாரும் கடந்து போயிடாதீங்க. இவனுடைய பின்னணியில் இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலும் இருக்காங்கல்ல, இவங்க தான் பின்னணியில் முழுக்க முழுக்க இருந்து இவனை தொடர்ந்து இயக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்டியல் கம்யூனிஸ்ட்டு அவனுங்களுடைய சின்னத்தையோ அவங்களுடைய கட்சி பேரையோ சொன்னால் மக்கள் ஓட ஓட அவனுங்களை விரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் விரட்டி அடிச்சுட்டாங்க, திரிபுராவில் விரட்டி அடிச்சுட்டாங்க, கேரளாவில் கசக்கி தூக்கி குப்பையில் போட்டாங்க. எல்லா இடத்துலையும் உண்டியல் கம்யூனிஸ்ட்டை இந்தியா முழுவதும் தூத்துவாரி சைனா பக்கம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதனால் உண்டியல் கம்யூனிஸ்டுகளுக்கு இப்போ நிறைய முகங்கள் தேவை. அதனால தான் அந்த கரப்பாம்பூச்சி அப்படின்னு முகம், இந்த குப்பைப்பைய பிரகாஷ்ராஜோட முகம், இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம தேசத்துக்கு எதிராக பல சேட்டைகளை இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவ செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லை முபாரக் பயங்கரமாக ஒப்பாரி வச்சிருக்காப்புல, மக்களை திசை திருப்புறாராமா. கேளுங்க. அமெரிக்காவிலே ஃப்ளாய்டு தன்னுடைய கழுத்திலே, கருப்பன இளைஞர் கழுத்திலே கை வைக்கும், கால் வைத்து அமுக்கும் பொழுது ஐ கான் பிரீத் என்று சொன்னதை போல இன்றைக்கு மூச்சு விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற சமூகங்களாக கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகங்கள் இருக்கிறது. இந்தியாவில் மூச்சு விட முடியாம ரொம்ப சிரமத்தில் இருக்கிற ஒரு சமூகமா கிறிஸ்தவ சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் இருக்கான். என்ன கால கொடுமை பார்த்தீங்களா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு மூச்சு விட முடியலை, கிறிஸ்தவர்களுக்கு மூச்சு விட முடியலை அப்படின்னு நெல்லை முபாரக் மூச்சு முட்டை கத்தியிருக்காப்புல. நானும் தேடி பார்த்தேன். அப்படி பிரைம் மினிஸ்டர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு எதிராக அப்படி என்னதான் வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன். என்னுடைய கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும்
எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பயங்கரமாக மதமாற்றங்கள் பயங்கரமாக நடந்துகிட்டு இருந்தது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், எப்பா வெளிநாட்டிலேருந்து நிறைய பணங்கள் வருது, கணக்கை காட்டுங்கப்பா அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னார். அது இவங்களுக்கு எதிராக பண்ணாரா? கிடையவே கிடையாது. என்னுடைய நாட்டுக்கு பணம் வருது வெளிநாட்டிலேருந்து, கணக்கை காட்டிட்டு போடா வெண்ண அப்படிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய உத்தரவு. அதுக்கு பதறிக்கிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரொம்ப சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தவறாமல் கல்லறை சம்பவங்கள் நடக்கும். அங்கங்கே இராணுவ வீரர்களை போட்டு அடிப்பாங்க, தாக்குவாங்க, எங்கேயாவது ஒரு பகுதியில் குண்டு வெடிக்கும். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு செய்ய வேண்டாம், செய்யணும் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் மனசில் நினைச்சாலே அவனை குண்டனக்கா தூக்கிட்டு போய் கவனிக்க வேண்டிய முறையில் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அந்த சுதந்திரம் இல்லை அப்படின்னு தான் இந்த முபாரக் போன்றவங்க ஒப்பாரி வைக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு நம்ம தேசத்தோட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்து இன்னொருத்தர் பயங்கரமாக ரூம் போட்டு ஒப்பாரி வச்சிருக்காப்புல பாருங்க. தமிழ்நாட்டிலே அவர்களை முற்றிலுமாக அடித்து விட்டோம் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து விட முடியாது. களத்திலே அவர்கள் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் அதிகார மையங்களிலே எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் மதுரை நீதிமன்றத்துடைய தோற்றம் நம் முன்னால் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் எல்லாம் இப்பொழுது நீதியை சொல்வதில்லை என்பதற்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்ற கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளை வைத்து நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. சார் யார் தெரியுமா? தமிமுன் அன்சாரி. அடேங்க அப்பா, எப்படி ஒப்பாரி வைக்கிறாப்பா பார்த்தீங்களா? நேற்று நான் பார்த்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இந்த நம்முடைய நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களை தொடாமல் இவங்க போகவே இல்லை. எல்லாரும் ஜி.ஆர். சுவாமிநாதன் இப்படி பண்ணிட்டாரு, ஜி.ஆர். சுவாமிநாதன் இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. குறிப்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதியரசர் இவனுங்களை கதற விட்டுருக்காரு. ஏன்னா இங்கே இருக்கின்ற நம்ம ஒரு பேர்னா ரோட் சைடு பாரதி அவர் சொன்னார்ல, இந்த நீதிபதி இவங்கெல்லாம் திமுக போட்ட பிச்சைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி பிச்சையில் மேலே வந்தவங்கெல்லாம் திராவிடத்துக்கு பயங்கரமாக சொம்படித்தாங்க. ஆனால் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தர்மத்தின்படி தன்னுடைய தீர்ப்புகளை சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இவனுங்களுக்கெல்லாம் பொறுத்துக்க முடியல, ஐயோ அம்மா அப்படின்னு பயங்கரமாக கதறியிருக்காங்க. அடுத்து யார் தெரியுமா ஒப்பாரி வச்சிருக்கா? ஒரு மதகுரு. அதாவது இவங்க டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு பயங்கரமான டைட்டிலை போடுவாங்க. மக்கள் கூட இந்த டைட்டிலை பார்த்தோன்னா நம்பி ஏமாந்து போவாங்க. எப்பா அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, ஐயா பிரகாஷ்ராஜ் நடிகர்லாம் பேசுகிறாரு அப்படின்னு மக்கள் ஏமாறுவாங்க. இவங்களுடைய டைட்டில் இங்கே பேசுகிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இவனுங்களுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா முழுக்க தேசத்துக்கு எதிராக பேசுனவனாக இருப்பான், மதவெறியோடு இருக்கிறவனாக இருப்பான், தேசத்துக்கு எதிராக பல காரியங்கள் பண்ணவனாக இருப்பான். அவங்களெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு பயங்கரமான ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க. இந்த மதகுரு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. சிறுபான்மை மக்கள் நீதிமன்றங்களின் மீதே நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாபரி மஸ்ஜித் வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பு நீதி பரிபாலன முறையின் மீது இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் முற்றாக துடைத்தெறியக்கூடிய அளவிலே அந்த தீர்ப்பை முஸ்லிம்கள் குறிப்பாக பார்க்கிறார்கள். வீரதீர பராக்கிரமசாலி, இந்த நாட்டையே தன்னுடைய உள்ளங்கைக்குள்ளே உருட்டுகின்ற பேராற்றல் மிக்கவர், சாணக்கியர் என்று ஊடகங்கள் வலிந்து பிரச்சாரம் செய்கின்ற அமித்ஷா அண்மை காலமாக நாடாளுமன்றத்துக்கே வராமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் ஒரு காலத்திலே ஆட்டம் போட்டவர்கள் அடங்கி போவார்கள் என்பதற்கான அடையாளம் என்பதற்கு தான் அமித்ஷா ஓடி ஒளியக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். பாய் சீரியஸாக காமெடி பண்ணிகிட்டு இருக்கேல, நம்மலாம் சிரிக்கக்கூடாதுல்ல, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கார். அதாவது தேசத்தோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காராம்.
யோ, ஆர்எஸ்எஸ் காரவங்களுக்கு, பிஜேபி காரவங்களுக்கு எப்போவுமே ஓடி ஒளிகிற பழக்கமே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் கிடையாது, எங்கேயுமே பவரில் கிடையாது. சாதாரண ஒரு சாமானியனாக இருந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இப்போ இருக்கின்ற காஷ்மீர் கிடையாது, சுற்றி தீவிரவாதிகள், எப்போ பார்த்தாலும் சண்டை, குண்டுவெடிப்பு, துப்பாக்கி சத்தம், அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்திய தேசிய கொடியை, நம்முடைய புனிதமான அந்த கொடியை பார்த்தாலே எரிச்சு போட்டுருவாங்க, தேசிய கொடி ஏற்றுறவனை சுற்றுவாங்க. அப்படி இருந்த காலகட்டத்திலேயே ஆர்எஸ்எஸ் காரவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போய் துணிச்சலாக போய் தேசிய கொடியை ஏற்றிட்டு வந்தார். அதுதான், அப்படி தான் ஆர்எஸ்எஸ் காரவங்க இருப்பாங்க. அதுவும் உள்துறை அமைச்சர் நேற்று தான் பார்த்தேன், வெஸ்ட் பெங்காலில் போய் இந்த பங்களாதேஷோட பார்டர், மம்தா பானர்ஜி இருக்கையில் நிலம் கொடுக்க மாட்டேன், பார்டருக்கு நாங்கள் நிலம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சேட்டையை காட்டிக்கிட்டு இருந்ததில்ல, அப்படிப்பட்ட மம்தா பானர்ஜியோட ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் சொன்னதை அங்கே நிறைவேற்றிட்டு வராங்க. இராணுவத்துக்கு இடத்த கொடுத்து பார்டர் செக்யூரிட்டியை டைட் பண்ணி வேலையையும் போட்டாங்க. அதை திறந்து வைக்கிறதுக்கு நேற்று தான் அமித்ஷா அவர்கள் அங்கே போய் திறந்து வச்சுட்டு அங்கே போய் ஸ்பீச்சும் கொடுத்துருக்காரு, மக்கள் மத்தியில் பேசவும் வந்திருக்காரு. ஆனால் இன்னைக்கு பாய் இருந்துட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அமித்ஷா அவர்கள் ஓடி ஒளிஞ்சிட்டாரு போயிட்டாரு அப்படின்னு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரவங்களை பற்றி இன்னும் சரியாக இவங்களுக்கு புரிதல் இல்லை போல இருக்கு. அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார், இஸ்லாமியர்களுக்கு நீதிமன்றம் மீது இருந்தாலும் நம்பிக்கையே போயிருச்சு அப்படின்னு. ஏன்னா ராமர் கோவில் கட்டணும் அப்படின்னு தீர்ப்பை சொல்லிட்டாங்களாம். என்னையா வம்பா போச்சு? ராமர் கோவில் கட்டணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பில் என்ன தப்பு? அதனால் நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படியே சும்மா சொல்லிட்டு போன தீர்ப்பா? ஆதாரங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இத்தனை ஆண்டு காலமாக இந்திய மக்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதை தூக்கி எறிந்த ஒரு தீர்ப்பு. அப்படிப்பட்ட தீர்ப்பை பற்றி ஏன் இப்படி புலம்புறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த தீர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு இந்தியனுக்கும் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை மேலும் மேலும் வலுப்பட தொடங்கியதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு ராமர் கோவில் தீர்ப்பு. ஆனால் அதை பார்த்து இன்னைக்கு பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. அடுத்து பேராயர் ஒருத்தவர் பயங்கரமாக ஒப்பாரி வச்சிருக்காரு பாருங்க. இந்த FCRA சட்டத்தை அவர்கள் கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன? இந்த FCRA சட்டம் ஏன் அறிமுகப்படுத்தப்படுகிறது, ஏன் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? ஏனெனில் உயர்ந்த இடத்தில் இருக்கிற, தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அவர்கள் மட்டுமே இந்த நாட்டில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எளிய மக்களோ ஏழை மக்களோ அடித்தட்டு மக்கள் யாரும் மேல் தட்டுக்கு வந்துவிடக்கூடாது, பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அரசியல் படுத்தப்பட்டுவிடக் கூடாது என்கின்ற அந்த தேவையற்ற எண்ணத்தினால் உருட்டு பாத்தீங்களா? FCRA சட்டம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக கொண்டு வராரு? வெளிநாட்டிலிருந்து அந்நிய கைக்கூலிகள் இங்கே இருக்கின்ற கைக்கூலிகளை பயன்படுத்தி ஏகப்பட்ட சேட்டைகளை நம்ம நாட்டுக்குள்ளே பண்ணிட்டு வராங்க. ஏகப்பட்ட பணம் உள்ளே வந்துட்டு இருக்கு. அந்த பணத்தை வச்சு நம்ம தேசத்துக்கு எதிராகவே இங்கே இருக்கின்ற புழுக்கைகள், பன்னிஸ்தான் புழுக்கைகள், அமெரிக்கா புழுக்கைகள், இப்படி நிறைய புழுக்கைகள் இருக்காங்கல்ல, எல்லாருமே நம்ம தேசத்துக்கு எதிராக நிறைய சேட்டைகளை காட்டிட்டு வராங்க. அதற்கு கிடுக்குப்பிடி போடுறதுக்கு தான் இந்த சட்டம். எப்பா வெளிநாட்டிலேருந்து பணம் வருதா, நம்ம நாட்டில் நீ அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுற, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்க அப்படிங்கிறத தெளிவாக காட்டுங்க அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட சாராம்சம். ஆனால் ஃபாதர் மக்களை திசை திருப்பி விடுறதுக்காக என்னென்ன கதை அடித்து விடுறாங்க பார்த்தீங்களா? கீழ்த்தட்டு மக்கள் மேலே வரக்கூடாது அப்படின்னு மேல்தட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு. இதில் எங்கேயா வந்தது கீழ்த்தட்டு மேல்தட்டு? FCRA சட்டத்தில் எங்கேயா சொல்லியிருக்கு? இந்த மாதிரி மக்களை திசை திருப்புறாங்க பார்த்தீங்களா? இவங்களெல்லாம் விடவே கூடாதுங்க. மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜ், மதவெறி பிடிச்ச மனோ தங்கராஜ் என்ன பேசியிருக்காப்ல அப்படிங்கிறத பாருங்க. அந்த ஒற்றை வார்த்தை யுனைட், நாமெல்லாம் ஒன்று சேருவோம். யார் அந்த நாமெல்லாம்? இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்ட
அரசமைப்பு சட்டத்தின் விளிமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற மக்கள், இந்த நாட்டில் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வரக்கூடிய கிறிஸ்தவர்கள், மனோ தங்கராஜ் எப்படி உருட்டுறாப்புல பாத்தீங்களா? இவங்கள சொல்லி தப்பு இல்லை. இவங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த ஒரு கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா பேசுறவங்களாம் வேற வேற கட்சி, வேற வேற கட்சியோட கூட்டணி, வேற வேற இயக்கம், கிறிஸ்தவம், இஸ்லாம், இப்படி பல பிரிவுகளாக இருந்தாலும் மோடி எதிர்க்கணும் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பரிவார்களை எதிர்க்கணும் அப்படின்னா, நம்ம தேசத்துக்கு எதிராக பேசணும் அப்படின்னா எல்லா பயிலும் ஒன்றா நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம தேசத்துக்காக, நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து இந்த வயசுலையும் ஓடிக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட 25 வருஷம் குஜராத்தில் ஓட தொடங்கினவர் 25 வருஷமாக பிரைம் மினிஸ்டராக இன்னமும் தேசத்துக்காக, தேசத்தோட கலாச்சாரத்துக்காக ஓடிட்டு இருக்காரு. இதில் என்ன தெரியுமா வருத்தம்? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய சித்தாந்தத்துக்காக, நம்முடைய கொள்கைகளுக்காக, நம்முடைய தேசத்துக்காக பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்முடைய ஹிந்து சமுதாயம், குறிப்பாக தமிழகத்தில் அதை உணர்றதே இல்லை. எரும மாட்டு மேலே மழை விழுந்த கதையை அப்படியே போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றணும். ஒவ்வொரு தேசியவாதியும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை பற்றி தொடர்ந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஒவ்வொரு தேசியவாதி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு செய்கிற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தேசியவாதிகள், குறிப்பாக தேசியவாதிகள் யாராவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.